பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கதிர். ஏன்னா அவங்களுடைய அப்பா கதிர்க்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்குடே. இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, இனி கவலைப்படாது சரியா, நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த வேலையை நீ ஆசைப்பட்ட மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்மளுக்காக இந்த அளவுக்கு இவர் செய்கிறாரு, நான் இவரை என்னவோ நினச்சேன் அப்படின்ட்டு கதிர் தான் அப்பாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததையுமே கதிர் எனக்காக வந்து இதை செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு நாளும் கேட்டது கிடையாது கோமதி. ஆனால் இன்னைக்கு அவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன். அவனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க. எங்க உண்மையிலேயே அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவனே வந்து அவனுடைய கஷ்டங்களை எல்லாமே மனசில் வச்சுட்டு இருக்கான். ஆனால் யார்கிட்டையும் சொல்லாம தான் எல்லாம் இருப்பான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அவன் ஆசைப்பட்ட மாதிரியான வேலையை அவன் செய்யணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கதிருமே அவங்க மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் ராஜிக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி இருந்துட்டு, உன் அப்பா மேல இவ்வளவு பாசம் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் ஏன் பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படி உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றாங்க. அது ஒரு பெரிய கதை. பெரிய கதைன்னா என்ன கதைன்னுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அவங்களுடைய அப்பாவுக்கும் இவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் வந்து மறைக்கிறார். அப்படி என்ன நடந்திருக்கும், இவங்க 2 பேரும் அவ்வளோ பேசிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய அப்பாவும் ஒரு டைம்ல கதிரை பார்த்தாலே கோவப்படுறாரு, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உண்மைகளை கண்டுபிடிப்பாங்களா ராஜின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.